வணக்கம். நீங்க எங்க கூட ஷேர் பண்ண அந்த வீடியோவை வச்சு நம்ம லைஃப்ல வர்ற விமர்சனங்கள், நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இதையெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் இல்லையா? ஆமா, கண்டிப்பா. முக்கியமா இப்போ இருக்கிற டிஜிட்டல் உலகத்துல இது ரொம்பவே முக்கியம். எல்லாரும் சொல்றத கேட்டுக்கிட்டே இருந்தா என்ன ஆகும் கடைசில? இத விளக்க உங்க வீடியோல ஒரு நல்ல கதை சொல்றாங்க. அந்த அப்பன் மகன் கழுத கதை. ஆமா, ஈசாப் கதை. அது வெறும் கதை இல்ல. இன்னைக்கு ஆன்லைன்ல வர கமெண்ட்ஸை பார்க்கும்போது இது எவ்வளவு முக்கியம்னு புரியுது. சரி வாங்க, இத பத்தி கொஞ்சம் டீப்பா பேசுவோம். சரி. உங்க வீடியோல சொல்ற மாதிரி வாழ்க்கையே ஒரு லாங் ஜேர்னியா, ஒரு 100 மைல் பயணம்னு வச்சுக்கிட்டா வழியில இந்த மாதிரி கமெண்ட்ஸ், தடங்கல்கள் வர்றது சகஜம்தான். ஆனா இத சமாளிக்கிறது ஏன் சில சமயம் இவ்ளோ கஷ்டமா இருக்கு? அதுக்கு காரணம் ஒண்ணு விமர்சனம் பண்றது ரொம்ப ஈஸி இல்லையா? யார் வேணா பண்ணலாம். ஆமா. இன்னொன்னு, அந்த விமர்சனம் பெரும்பாலும் முழுசா நம்ம நிலைமைய புரிஞ்சுக்காம வருது, மேலோட்டமா. நீங்க அனுப்புன வீடியோல கூட அந்த ஸ்பீக்கர் சொல்றாருல்ல, அவங்க தாத்தா சொன்ன அந்த ஈசாப் கதை. ஆமாமா, அந்த கதை. அப்பன் மகன் கழுதை 3 பேரும் சந்தையில இருந்து வராங்க. கரெக்ட். சுருக்கமா சொல்லணும்னா, முதல்ல 3 பேரும் நடந்து போறாங்க. அப்போ ஊர்ல உள்ளவங்க சொல்றாங்க, என்னடா கழுதைய சும்மா நடத்திட்டு போறாங்க அப்படின்னு. ஆமா. உடனே சரி, பையன் ஏறுறான் கழுத மேல. அப்போ என்ன சொன்னாங்க? பெரியவரை நடக்க விட்டுட்டு சின்ன பையன் ஜாலியா போறான் பாருன்னு. சரி, அப்போ அப்பா ஏறுறார். ஐயோ, குண்டா இருக்கிற அப்பா கழுதைய கஷ்டப்படுத்துறாருன்னு அடுத்த பேச்சு. அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம 2 பேரும் கழுதைய தூக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் கிளைமேக்ஸ். இவங்கள மாதிரி முட்டாள் யாரும் இல்லைன்னு எல்லாரும் சிரிக்கிறாங்க. அந்த சத்தத்துல கழுத பயந்து ஆத்துல விழுந்து செத்து போகுது. சோகம்தான். ஆமா. பாருங்க, அந்த கதை எவ்ளோ சிம்பிளா இருந்தாலும் பாயிண்ட் எவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு. எல்லாரையும் திருப்திப்படுத்த நினைச்சா நம்ம வேலையும் நடக்காது, நம்ம கிட்ட இருக்கிறதும் போயிடும். இழப்பு தான் மிச்சம். நிச்சயமா. உங்க வீடியோ சொல்றதும் இதான். இந்த நீதியை நம்ம வாழ்க்கையோட பொருத்தணும். ஆமா, வீடியோல சொல்ற மாதிரி உங்க பாதை, உங்க இலக்கு, அத வேணா உங்க திருப்பதி மலைன்னு சொல்லிக்கலாம். அது உங்களுக்கு தான் முழுசா தெரியும். கரெக்ட். விமர்சனம் பண்றவங்களுக்கு உங்க ஃபீல்டோ உங்க கஷ்டமோ புரியாமலே இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு, கிரிக்கெட்டே விளையாடாத ஆள் கவாஸ்கர் மாதிரி ஒரு லெஜெண்டையோ இல்ல இப்போ அஸ்வினியோ சும்மா குறை சொல்லிட்டு இருப்பாங்க. ஆமா, பாக்குறோம்ல. அவங்க பார்வையில அது சரி மாதிரி தெரியும். ஆனா கிரவுண்ட்ல இருக்கிற நிலைமை வேற இல்லையா? உண்மைதான். சரி, அப்போ இந்த மாதிரி விமர்சனங்களை எப்படி எடுத்துக்கிறது? உங்க வீடியோல திக் ஸ்கின், கெட்டியான தோல் வளர்த்துக்கணும்னு சொல்றாங்க. ஆமா, திக் ஸ்கின். ஆனா எல்லாத்தையும் காதலியே வாங்கலனா நல்ல கருத்துக்களையும் மிஸ் பண்ணிடுவோமே. எது தேவை, எது தேவையில்லைன்னு எப்படி பிரிச்சு பார்க்கறது? அதுதானே பெரிய சவால். இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இங்க தான் பேலன்ஸ் வேணும். அந்த திக் ஸ்கின்னுங்கிறது ஒரு மாதிரி வடிகட்டி மாதிரி, ஃபில்டர் மாதிரி. ஓ சரி. எல்லாத்தையும் அப்படியே பிளாக் பண்றதில்ல. எது நமக்கு முக்கியம், எது நம்ம இலக்குக்கு சம்பந்தம் இல்லாத வெறும் சத்தம் இல்ல காழ்ப்புணர்ச்சியில வருதுன்னு பிரிச்சு பார்க்கணும். தேவையில்லாதது கண்டுக்காம போக பழகிக்கணும். சில சமயம் கர்ணன் படத்துல சொல்ற மாதிரி போகட்டும் கண்ணன் நெக்கியனும் போக வேண்டியதான். சரி சரி. நம்ம கவனம் நம்ம கோல்ஸ் மேல இருக்கணும். நம்ம பாதை நியாயமானதா இருக்கான்னு பார்க்கணும். இப்ப பாருங்க, இன்டெல் ஆரம்பிச்சப்போ இல்ல டாடா கார் கொண்டு வந்தப்போ எவ்வளவு பேரு முடியாதுன்னு சொன்னாங்க. ஆமா, நிறைய எதிர்ப்பு இருந்தது. ஆனா அவங்க தங்களோட விஷன்ல உறுதியா இருந்தாங்க. விமர்சனங்களை கேட்டாங்க, ஆனா எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு மத்தத புறக்கணிச்சிட்டு போனாங்க, ஜெயிச்சாங்க. உங்களை யார் குறை சொல்றாங்களோ அவங்க உங்க இடத்துல உங்க ஷூஸ்ல நின்னு பார்த்தாதான் உங்க கஷ்டம் புரியும். அப்போ சுருக்கமா சொன்னா, மத்தவங்க ஒப்பீனியன் நம்மள ஓவர்டேக் பண்ண விடக்கூடாது. கரெக்ட். விமர்சனங்களை பேஸ் பண்ணணும், ஆனா அதுக்கு அடிக்ட் ஆகாம எது சரி எது தப்புன்னு ஃபில்டர் பண்ண கத்துக்கணும். இது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் மாதிரி. எக்ஸாக்ட்லி. உங்க வீடியோ சொல்றதும் அதான். இப்போ ஃபைனலா உங்களுக்காக ஒரு கேள்வி யோசிக்கிறதுக்கு. சரி, மேலோட்டமான விமர்சனங்களை ஒதுக்கணும்னு பார்த்தோம். ஆனா நம்ம பாதையும் நோக்கத்தையும் உண்மையிலேயே புரிஞ்சுக்கிட்டவங்க கிட்ட இருந்து நல்ல கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக் எப்படி தேடி பெறலாம்? நல்ல கேள்வி. அப்படி வாங்கும்போது கூட மறுபடியும் அந்த எல்லாரையும் திருப்திப்படுத்தணுங்கிற ட்ராப்ல விழாம எப்படி உஷாரா இருக்கலாம்? இது நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிச்சயமா. இந்த ஆழமான கலந்துரையாடல்ல எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி.